ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் ஜேகே மாஸ்டர். இன்றைக்கி வந்து நம்ம முக்கியமான ஒரு வீடியோவில் தான் இருக்கோம். ஸோ அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இது வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இப்போது கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்ல முடியும். ஸோ 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ பப்ளிக் எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து இப்போ போயிட்டுருக்கு. இந்த டைமில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மனசில் இருக்கிறது வந்து என்னென்னா எக்ஸாம் ஃபியர். அதாவது எக்ஸாமை நினச்சி பயப்படுறாங்க. அந்த ஒரு பயத்தை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம், எப்படி நம்ம அந்த எக்ஸாம் ஃபியரை தடுக்கலாம், அதிலிருந்து எப்படி மீளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எக்ஸாம் ஃபியர் அப்படிங்கிறது ஒன்று இல்லாமல் போயிடும். ஸோ எக்ஸாம் ஃபியர் இல்லைனாலே ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒரு சக்ஸஸில் இருக்கோன்னு அர்த்தம். ஒரு வெற்றிக்கு ஒரு கடைசி இது எட்ஜ் வரைக்கும் வந்த மாதிரி ஒரு இது. எக்ஸாம் ஃபியர் மட்டும் இல்லைன்னா ஒரு கடைசி எட்ஜ் வரைக்கும் வந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் தான். ஸோ அதனால் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹவு டு அவாய்ட் எக்ஸாம் ஃபியர். எக்ஸாம் ஃபியர்னு என்ன? எக்ஸாமை நினச்சி பயப்படுறது தான். அந்த ஒரு பயம் எதனால் வருது, அது ஏன் நம்ம இது பண்ணுறோம், அதை வந்து எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபியருக்கான ஃபர்ஸ்ட்டு சிம்டம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். அது என்னென்னா, நான் வந்து ஆல்ரெடி நம்ம போல் போட்டிருந்தோம். என்னென்னா வந்து ஸ்டாண்டர்ட் 12th வந்து ப்ரிப்பரேஷன் இந்த அளவுக்கு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ எபோவ் 30% தான் வந்து மேக்ஸிமம் ஒரு 68% வந்து ஓட் பண்ணியிருந்தீங்க. ஸோ மேபி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரிப்ரேஷன் முடிஞ்சு ரிவிஷன் போயிட்டுருக்குன்னு சொல்லி ஒரு 1 or 2 3 மெம்பர்ஸ் வந்து சொல்லியிருந்தேன், ஓட் பண்ணியிருந்தாங்க. மிச்ச பேர்லாம் வந்து எபோவ் 50 கொஞ்சம் பேர், எபோவ் 70 கொஞ்சம் பேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ மேக்ஸிமம் இருக்கிறது எபோவ் 30. ஸோ நீங்களே பாருங்கள், இது எதுக்கு கொடுத்தனா இந்த போல்லேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ பேர் வந்து படிச்சிருக்காங்க, எவ்வளோ பேர் படிக்கலை அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ அவங்களோட ப்ரிப்பரேஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் நம்மளும் இனிமேல் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு மட்டும் நினைங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம காமன் சிம்டம்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். காமன் சிம்டம்ஸ் ஃபார் எக்ஸாம் ஃபியர். ஃபஸ்ட்டு ஒன், கோவம். எதுக்குன்னே தெரியாமல் கோவம் வரும். எக்ஸாம் டைமில் எதுக்குன்னே தெரியாமல் கோவம் வரும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட்டு தலைவலி. எதுக்குன்னே தெரியாது, படிச்சுட்டு தான் இருப்போம், டக்குன்னு பார்த்திங்கன்னா தலைவலிக்கும். ஏன் தெரியாது, அது ஒரு மெயின் ரீசன். நெக்ஸ்ட்டு இன்க்ரீஸ்டு ஹார்ட் பீட். ரொம்ப நம்மளுக்கு வந்து ஹார்ட் பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் எக்ஸாம் டைமில். அதாவது இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற டைமில் இதெல்லாம் இருக்கும் காமன் சிம்டம்ஸ். அதாவது எக்ஸாம் ஃபியருக்கான ஒரு காமன் சிம்டம்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெகட்டிவ் தாட்ஸ். ஒரு வேளை ஃபெயில் ஆயிடுவோமோ, ஒரு வேளை மார்க் வாங்காமல் போயிட்டு என்ன பண்ணுறது, அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி எல்லாம் நெகட்டிவாக யோசிச்சுட்ருப்பீங்க. ஸோ அது வந்து நெகட்டிவ் தாட்ஸ். நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம் ஃபீவர். சில பேருக்கு பயந்து 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 எக்ஸாம் ஃபீவரே கண்டிப்பாக வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து கடைசியில் என்ன பண்ணும், நம்மளுக்கு ஃபீவர் வந்துச்சுன்னா அடுத்து ஃபீவருக்காக நம்ம உடம்ப வந்து பார்க்கணும். ஸோ அதை இதில் போய் கடைசியில் வந்து என்ன பண்ணுவோம், எக்ஸாமும் கோட்டை விட்டுருவோம். அதே போல் இந்த பயந்து பயந்து நம்ம உடம்பே கெடுத்துப்போம், எக்ஸாமே விட்டுருவோம். ஸோ இதிலிருந்து எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹவு டு ஓவர் கம் எக்ஸாம் ஃபியர். எப்படி நம்ம எக்ஸாம் ஃபியர்லேருந்து வெளியில் வரலாம் அப்படிங்கிற ஒரு சில ஸ்டெப்ஸ் தான் இருக்குது, அதை மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபீல் கான்ஃபிடென்ட். நம்ம வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். நம்ம மேலே நம்ம தான் நம்பிக்கை வைக்கணும். பிலீவ் யோர் செல்ஃப். அதாவது நீங்கள் உங்கள் மேலே தான் நீங்கள் நம்பிக்கை வைக்கணும். உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும், ஒரு நம்பிக்கை இருக்கணும். அது இல்லைன்னா அதை தயவு செஞ்சு க்ரியேட் பண்ணுங்கள். அப்படி க்ரியேட் பண்ணிங்கனாலே மேக்ஸிமம் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆகிடும். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா டைம் டேபிள். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், ஷெட்யூல் போட்டு ஒர்க் பண்ணுங்கள். அப்படி ஷெட்யூல் போட்டு ஒர்க் பண்ணால் தான் நல்ல மார்க்ஸ் வந்து நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதனால் ஷெட்யூல் போட்டு ஒர்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன், டோன்ட் போஸ்ட்பான். இப்போது இந்த டைம், அதாவது 6:30லேருந்து ஒரு 7:30 வரைக்கும் நான் இந்த சப்ஜெக்ட் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அஷ்யூம் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை வந்து தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க, போஸ்ட்பான் பண்ணாதீங்க. அப்படி ஸ்கிப் பண்ணும்போது அது வந்து நம்மளுக்கு என்ன ஆகிடும், பேலன்ஸ் வந்து ஏறிக்கிட்டே போகும். இதெல்லாம் பெண்டிங் ஒர்க்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குமா, அப்படி பெண்டிங் ஒர்க்ஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸாம் ஃபியர் அப்படிங்கிறது ஒன்று வந்துடும். ஸோ அதனால் டோன்ட் போஸ்ட்பான் அ ஷெட்யூல். அவ்வளோதான், போஸ்ட்பான் பண்ணாதீங்க, அதே போல் ஸ்கிப் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வந்து பிரேக்.
அதாவது உங்களுக்கு படிக்கவே தோணலை, ரொம்ப அன்ஈஸியாக இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு 10 மினிட்ஸ் வந்து பிரேக் எடுங்க. பிரேக் எடுக்கணுன்னா ஜஸ்ட் ஒரு வாக் போகலாம், நான் என்ன சொன்னேன், ஒரு சாங்ஸ் கேட்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு எது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ ஸோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து காம்ப்ளெக்ஸ் டாபிக்ஸ், அதாவது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு டாபிக்ஸ் இருக்குல்ல, அந்த டாபிக்ஸை எப்படி வந்து படிக்கலாம்னா ட்ரா ஏ ஃப்ளோ சார்ட். அவ்வளோதான். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் மைண்ட் ரீட் பண்ணுங்கன்னு. அதே போல் மைண்ட் ரீட் பண்ணிவிட்டு சும்மா இதுலேருந்து இதாகுது அப்படின்னு சொல்லி ஃப்ளோ சார்ட்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி படிக்கும்போது உங்களுக்கு அந்த எக்ஸாம் ஃபியர்ஸுங்கிறது சீக்கிரம் வந்து போயிடும். நெக்ஸ்ட்டு வந்து ஈட் ப்ராப்பர்லி. தயவு செஞ்சு படிக்கலைன்னு சொல்லிவிட்டு சாப்பிடாமல் விட்டுறாதீங்க. ஏன்னா இப்போ படிக்கலைன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்க, நாளைக்கு உங்கள் உடம்பு தான் கெட்டு போகும். படிக்கலை அப்படின்னு சொல்லி சாப்பிடாமல் விட்டுட்டு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் உடம்பும் கெட்டு போயிடும். உங்கள் உடம்பு நீங்கள் பார்த்துக்கணும், அதுக்கான டைமும் வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால் ஷெட்யூலை ஃபாலோ பண்ணுங்கள். அதே போல் ப்ராப்பராக சாப்பிடுங்க. மெயினாக ஹெல்த்தி ஃபுட்ஸாக, டயட் ஐட்டம்ஸ், அதாவது அந்த மாதிரி ப்ரோட்டீன் விட்டமின்ஸ் நிறைஞ்ச ஐட்டம்ஸாக வந்து சாப்பிடுங்க. உங்களுக்கு ஒரு போனஸ் டிப்னே சொல்லலாம், ஆல்மண்ட் இருக்குல்ல, பாதாம், அந்த பாதாமை தயவு செஞ்சு ஒரு 4 பாதாம் இப்போ நைட்டு ஊற வைக்கிறீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு அந்த பாதாமையும் ஊற வச்ச பாதாமையும் அந்த தண்ணியும் வந்து குடிங்க. ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் மைண்டை வந்து ஆக்டிவாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்ப்ரவுட்ஸ் இருக்குல்ல, ஸ்ப்ரவுட்ஸ்னால் நிறைய பேத்துக்கு தெரியல. என்னென்னா இப்போது ஒரு பச்சைப்பயிர் இருக்குன்னா அந்த பச்சைப்பயிரை ஊற வைங்க. நைட் இன்றைக்கி ஊற வைக்கிறீங்கன்னா அடுத்த நாள் காலையில் ஊற வச்ச பச்சைப்பயிரை ஒரு வெள்ளை துணியோ இல்லை ஏதோ ஒரு துணி, அது நல்ல ஒரு துணியில் பார்த்திங்கன்னா போட்டு கட்டி வச்சுருங்க. அப்படி கட்டி வச்சிங்கன்னா அடுத்த நாள் சாயங்காலமோ இல்லை அடுத்த நாள் காலையிலேயே வந்து முளைக்கட்டி இருக்கும். அந்த முளைக்கட்டின பயிரை வந்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் டைமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ரோட்டீன் இதெல்லாம் கிடைக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு மைண்ட் வந்து ஃப்ரீ ஆகிடும், நல்லா இது பண்ணிக்கலாம். ஸோ அதனால் அந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து மெடிடேஷன். ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கேன், என்னால் சுத்தமாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு 10 நிமிஷம் அந்த பிரேக்கில் என்ன பண்ணுங்கன்னா கண்ணை மூடி அமைதியாக தியானம் பண்ணுங்கள். அதாவது இது மெடிடேஷனுக்கான சாங்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் யூடியூப்பில் இருக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் போட்டு தயவு செஞ்சு ஒரு 10 நிமிஷம் மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபியர் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் குறையும். அதனால தான் மெடிடேஷன் பண்ண சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து டோன்ட் கம்பேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி இருக்கும். ஒருத்தங்க பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் படித்தாங்கனாலும் ஒரு 2 சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒருத்தங்களுக்கு ஒரு மணி நேரம் படித்தாலும் ஒரு சாப்டர் கம்ப்ளீட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் டோன்ட் கம்பேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அந்த கெப்பாசிட்டி பொறுத்து தான் நீங்கள் பண்ணணும். அதனால் அவங்களுக்கு அவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது, நம்மளால் அதை இது பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணாதீங்க. அப்படி கம்பேர் பண்ணும்போதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபியர் வந்துடும். அதனால் அதை கம்பேர் பண்ணாதீங்க. அப்படி பண்ணாமல் தான் உங்களுக்கு ஃபியர் வர்றதை தடுக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஹவு டு ஓவர் கம் எ ஃபியர், எக்ஸாம் ஃபியர் இன் ப்ரிப்ரேஷன் டைமில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன பார்க்க போகிறோன்னா ஹவு டு ஓவர் கம் எக்ஸாம் ஃபியர் இன் எக்ஸாம் டைம். அதாவது இன்றைக்கி எக்ஸாம்னா இன்றைக்கி என்னென்னலாம் செய்யலாம், என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கலாம். எக்ஸாம் அன்றைக்கி என்னென்னலாம் செய்யலாம், என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஹவு டு ஓவர் கம் எக்ஸாம் ஃபியர் ஆன் த டே ஆஃப் எக்ஸாம். எக்ஸாம் அன்றைக்கி என்னென்ன பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பிலீவ் யுவர் செல்ஃப். நம்மளை நம்பணும். நம்மளுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன நீங்கள் மனசில் செட் பண்ணால், மைண்டை வந்து எப்படி செட் பண்ணால், நான் படிச்சிருக்கேன், ஸோ நான் படித்தது எல்லாமே என் மைண்டில் ஞாபகம் இருக்கும், எதுவும் மறக்காது அப்படின்னு உங்கள் மைண்டை வந்து நீங்களாக தான் செட் பண்ணணும். அப்படி செட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மறந்தே போகாது. எக்ஸாம் டைமில் மறக்குதா, அது மறக்காது. ஸோ அதனால் படித்தது எல்லாமே மறக்காது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து நீங்கள் தான் க்ரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கூலாக இருங்க. தயவு செஞ்சு அன்றைக்கி காலையில் ப்ரெஷரைஸ் பண்ணிக்காதீங்க. அப்படி ப்ரெஷரைஸ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரெஷர் தான் ஜாஸ்தியாகும், டென்ஷன் ஜாஸ்தியாகும். ஸோ ஸ்டே கூல். நெக்ஸ்ட்டு டோன்ட் ஸ்கிப் பிரேக்ஃபாஸ்ட். நிறைய பேர் வந்து எக்ஸாம் டைமில் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டுருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ ஒரு தடவை சாப்பிடாமல் போகிறீங்க, ஒவ்வொருத்தங்களுக்கு பார்த்திங்கன்னா சாப்பிடாமல் இருக்கும்போது மயக்கம் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை அங்கே க்ரியேட் பண்ணாதீங்க. அந்த மாதிரி க்ரியேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மயக்கம் வந்துச்சுன்னா அந்த டைம் வேஸ்ட்டு. அதே போல் அதே வந்து எக்ஸாம் பயத்தை கொடுக்கும். அதே போல் மற்றவங்களும் இதனால் சஃபர் ஆகலாம். ஸோ அதனால் டோன்ட் ஸ்கிப் பிரேக்ஃபாஸ்ட்டை தயவு செஞ்சு சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் வந்து
ரீச் இயர்லி. எக்ஸாம் ஹால், அதாவது இன்றைக்கி எக்ஸாம் 9 o'clockனா தயவு செஞ்சு ஒரு 8:30 இல்லாட்டி 8:20 அப்படிங்கும் போதே வந்து எக்ஸாம் சென்டரை வந்து ரீச் பண்ண பாருங்கள். ஏன்னா கடைசி நிமிஷத்தில் நீங்கள் இப்போது பஸ்ஸு லேட் ஆகிடுச்சு அப்படின்னாலும் கடைசி நிமிஷத்தில் வேகமாக போகும்போது அந்த ஒரு டென்ஷன், அந்த பரபரப்பு, அந்த இதுலேயே வந்து நிறையா வந்து மறந்துடும். ஸோ அதனால் சீக்கிரம் ரீச் பண்ண பாருங்கள் எக்ஸாம் சென்டரை. நெக்ஸ்ட் வந்து மைண்ட் காம் அண்ட் ரீட் கொஷின். தயவு செஞ்சு எக்ஸாம் ஹால்குள்ளே போனோடனே எதுவுமே யோசிக்காதீங்க. அதே போல் ஒரு போனஸ் டிப் நான் தரேன். நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு போகிறீங்க, இப்போது ஒரு 9 o'clock எக்ஸாம்னா 8:45 புக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் புக்கை தொடாதீங்க. அதுக்கப்புறம் டேரெக்டாக எக்ஸாம் ஹாலுக்கு போகிறோம், அவ்வளோதான். ஏன்னா அந்த ஒரு 1/4 மணி நேரம் வந்து மைண்டை செட் பண்ணணும். நான் படிச்சிருக்கேன், அதெல்லாம் ஞாபகம் வரணும் அப்படின்னு. அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எதுவும் மறக்காது. அதே போல் லாஸ்ட் மினிட் 9 மணிக்கு எக்ஸாம்னா 8:59க்கு எக்ஸாம் ஹால்குள்ளே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொருத்தங்க என்ன பண்ணுவாங்க, 8:58 வரைக்கும் சும்மா திருப்பி பார்ப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா டோட்டலாக கொல்லாப் போயிடும். ஸோ அதனால் அதை வந்து யூஸ் பண்ணாதீங்க. 9 மணிக்கு எக்ஸாமில் 8:45க்கு புக்கை மூடி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து மைண்ட் வந்து கூல் ஆகிடும். அப்போது நீங்கள் அதுக்கப்புறம் ஒவ்வொரு கொஷினாக ரீட் பண்ணி பாருங்கள். கொஷின் பேப்பர் கொடுத்ததுக்கப்புறம் கொஷின் பேப்பர் ரீட் பண்ணதுக்கப்புறம் ஆன்சர்ஸை வந்து உடனே எடுக்கணும் அப்படின்னு நினைக்காதவங்க ஒவ்வொரு கொஷினாக ரீட் பண்ணி பாருங்கள். அதே போல் கொஷின் பேப்பரை பார்த்து ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆகாதீங்க, ஓவராக பயப்படாதீங்க, அவ்வளோதான். பரவாயில்ல, வந்திருக்க கொஷின் எப்படி அட்டன் பண்ணணும், அந்த கொஷினில் நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது யோசித்து எழுதிக்கலாம். ஸோ அதனால் ஓவர் எக்ஸைட்மெண்ட்டும் ஆகக்கூடாது. எல்லா கொஷினும் தெரிஞ்சிடுச்சுன்னு ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆகக்கூடாது. ஒரு கொஷினுமே தெரியல அப்படின்னு நம்ம இதுவும் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து செக் யுவர் ஆன்சர்ஸ். லாஸ்ட் இப்போது நம்மளுக்கு 1 o'clock எக்ஸாம் முடியுதா, ஒரு 12:45 வந்து ஓவராலாக ஆன்சர் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எக்ஸாமெல்லாம் எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மிச்சம் இருக்க அந்த 15 minutes வந்து ஆன்சர்ஸை செக் பண்ணுங்கள். ஒரு தடவைக்கு 2 தடவை வந்து செக் பண்ணுங்கள். அப்படி செக் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், ஸோ அந்த மாதிரி எது என்ன இருக்குது, எதில் எழுதணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சு, ஒவ்வொன்று மறந்து விட்டுருப்போம். ஸோ அதெல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும். அதனால் செக் பண்ணுங்கள், ட்வைஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இந்த பாயிண்ட்டை தயவு செஞ்சு எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். டோன்ட் கால்குலேட் யோர் மார்க்ஸ் பை யோர் ஆன்சர். அதாவது ஒவ்வொருத்தவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, எக்ஸாம் ஹாலில் இருந்துட்டு எக்ஸாமெல்லாம் எழுதி முடிச்சுட்டு செக் பண்ண சொன்னாங்கல்ல, அந்த டைமில் செக் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, இதுக்கு 2 மார்க், இதுக்கு 2 மார்க், இது 5 மார்க் கொஷின், இதுக்கு 3 மார்க் போடுவாங்க அப்படின்னு நீங்களே வந்து கால்குலேட் பண்ணாதீங்க. நீங்களே ஒரு எஸ்டிமேஷன் கொடுக்காதீங்க. ஸோ உங்கள் ஆன்சர்ஸ்க்கு நீங்களே ஒரு கால்குலேஷன் தயவு செஞ்சு போடாதீங்க. அது எழுதியாச்சு, அவ்வளோதான். கொஷின் என்ன செக் பண்ணுறோம், அவ்வளோதான். தப்பாக இருந்தாலும் ரைட்டாக இருந்தாலும் அடுத்து பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் ரிசல்ட் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுருங்க. அங்கேயே உட்காந்துட்டு ஐயோ இதுக்கு மொத்தம் ஒரு 100க்கு 70 வருதா, ஐயோ என்னடா 70 வருது அப்படின்னு மறுபடியும் பயப்படாதீங்க. ஸோ அதனால் அங்கே வந்து மார்க்ஸை கால்குலேட் பண்ணுறது, அந்த எஸ்டிமேஷனை வந்து ஸ்டாப் பண்ணுங்கள். டோன்ட் கால்குலேட் யுவர் மார்க்ஸ் பை யுவர் ஆன்சர். இதுதான் மெயின் பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை தயவு செஞ்சு எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். மஸ்ட் யூ வாண்ட் டு ஃபாலோ திஸ். நெக்ஸ்ட்டு வந்து டோன்ட்ஸ் ஆஃப்டர் யுவர் எக்ஸாம். எக்ஸாமினேஷன் முடிச்சுட்டு வந்தாச்சு, இப்போ எக்ஸாம் முடிச்சு வந்துட்டோம், வந்ததுக்கப்புறம் அந்த பாயிண்ட்ஸ் வந்து எப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து டோன்ட் டிஸ்கஸ் யுவர் ஆன்சர்ஸை வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. டோன்ட் டிஸ்கஸ் யுவர் ஆன்சர்ஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அது யாராக இருந்தாலும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸாம் முடிச்சு இப்போ வராங்க, ஒரு ஹாலில் ஒரு 10 பேர் இருந்தாலும் சரி, இப்போ வெளியில் வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, இந்த 1 மார்க் என்ன கொஷின், இந்த 1 மார்க் என்ன கொஷின் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதுக்கு வந்து ஏ ஆப்ஷன், இதுக்கு வந்து பி ஆப்ஷன், இதுக்கு வந்து சி ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஒப்பீனியன் சொல்லுவாங்க, ஒவ்வொரு அவங்க எழுதினதை சொல்லுவாங்க. அச்சுச்சோ அப்போ இது தப்பா அப்படின்னு அப்போவே வந்து முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆன்சர்ஸை தயவு செஞ்சு ஷேர் பண்ணாதீங்க. அதே போல் ஒவ்வொரு அறிவாளிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டு ஆன்சர்ஸை செக் பண்ணி பார்ப்பாங்க. மேக்ஸ் எல்லாம் வந்து போட்டு பார்த்துட்டு அந்த சம்ஸ் வந்து நோட்டில் இருந்துச்சுன்னா அதை வந்து புக் பேக் ஆன்சர்ஸை வந்து பார்ப்பாங்க. ஓ இதுக்கான ஆன்சர் இது, அச்சோ இதனால் பாயிண்ட்டை மாற்றி எழுதிட்டேனே, போச்சா அப்போ அந்த 5 மார்க் நான் நினச்சது போச்சா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தயவு செஞ்சு இருக்காதீங்க.
அந்த மாதிரி தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணாதீங்க. ஸோ அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா, நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுவீங்க, ஒரு 70 வரும் நீங்கள் நினச்சிருப்பீங்க. அதில் மறுபடியும் இப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது அங்கங்கே தப்புன்னு நிறைய பேர் சொல்லுவாங்களா, அப்படி சொல்லும் போது அங்கங்கே தப்பாயிடுச்சா, அப்போ அதுலேயே ஒரு 20 மார்க் போச்சு, அச்சோ 50 தான் வாங்குவோமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாகிடுவீங்க. ஐயோ போச்சு, இந்த எக்ஸாமில் 50 தான் வாங்கணும், அடுத்து ஃபிசிக்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது, அதில் எப்படி வாங்குவோன்னு தெரியலையே, இதிலே போச்சு, அப்புறம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இதனால எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எக்ஸாம் டைமில் ஓவர் ப்ரெஷர் தான் வரும். அதனால் தயவு செஞ்சு அந்த ஒரு விஷயத்தை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து கிவ் யூ 100% அண்ட் லீவ் த ரெஸ்ட். அவ்வளோதான். உங்களால் நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஷின் பேப்பர் வரும்போது உங்களோட 100% அந்த கொஷின் பேப்பரை பார்த்தா அந்த கொஷின் பேப்பரில் தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அமைதியாக விட்டுருங்க. இந்த எக்ஸாம் முடிஞ்சிச்சா, இப்போது இன்றைக்கி மேக்ஸ் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1 o'clock எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தோடனே அந்த மேக்ஸ் புக்கு தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்தீங்கன்னா எங்கேயாவது வச்சுருங்க. அந்த மேக்ஸ் புக்கை தொடாதீங்க, யார்ட்டையும் எந்த ஒரு டிஸ்கஷன் பண்ணாதீங்க. அப்படி பண்ணும்போது அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு இன்னும் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் ஆகலாம். அதனால் இதை பார்த்து இந்த மார்க் போச்சு அப்படின்னு நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அடுத்த எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி அதில் மார்க் வாங்கிட்டா ஓவராலாக நம்மளுக்கு என்ன ஆகிடும், டோட்டல் இன்க்ரீஸ் ஆகிடும், கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிடும், அதே போல் போயிடலாம். ஸோ அந்த மார்க்கை நினச்சி வருத்தப்பட்டு இந்த மார்க் இதுக்கும் படிக்காமல் போய் அடுத்த சப்ஜெக்டுக்கும் படிக்காமல் போய் அதுலேயும் மார்க் கம்மியாகி இதே போல் டோட்டலாக எல்லா சப்ஜெக்ட்லேயும் மார்க் கம்மியாகிடும். ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்த பண்ணாதீங்க. அவ்வளோதான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் for standard 10 and 11, 12 இப்போ எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஐ லைக் திஸ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching this video. Enjoy each class with a smile. Please subscribe, like, share and comment. Thank you for watching this video. இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.